So, good evening to one and all. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி டெஸ்ட் நம்பர் 3யோட சைக்காலஜி டிஸ்கஷன். என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வார்த்தைகளை வரிசைப்படுத்துக. இதில் உள்ள டாபிக் என்ன அப்படின்னா வார்த்தைகளை வரிசைப்படுத்துதல் மற்றும் ஏபிஎன்ஜிபி. அதுதான் இந்த தர சைக்காலஜியில் உங்களுக்கு கொடுத்த கொஸ்டின்ஸ். வார்த்தைகளை வரிசைப்படுத்துக அப்படின்னா இங்க ஒரு 5 வேர்டு கொடுத்துருக்கான். இந்த வேர்டை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சீக்வன்ஸான ஆர்டர்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுக்கணும். ஸோ அந்த சீக்வன்ஸான ஆர்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வார்த்தைகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இது என்னென்ன கொடுத்துருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பு கொடுத்துருக்குறாங்க, இரும்பு, தங்கம், வெள்ளி, பித்தளை. இதுல இதோட குவாலிட்டி, அதாவது குவாலிட்டி மீன்ஸ் அதுக்குன்னு இருக்கக்கூடிய மதிப்புகளை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ணி பார்க்கலாம். இருக்கிறதுலே விலை குறைவானது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இரும்பு. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2. அதுக்கு அடுத்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பாருங்க, அதுக்கு அடுத்தது எது வரும் அப்படின்னா பித்தளை. பித்தளைக்கு அடுத்ததுதான் எது அப்படின்னா செம்பு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா தங்கம். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் பி சரிங்களா, அது கரெக்ட் ஆன்சர். ஸோ இது எதோட ஆர்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய விலையின் மதிப்பு, அததான் நீங்க கண்டுபிடிக்கணும். எந்த ஆர்டர்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. செகண்ட் ஒன் சேம். எந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் அடுத்த நிகழ்வு நடக்கும். ஓகேவா? எந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் அடுத்த நிகழ்வு நடக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே குற்றம், யாராவது குற்றம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா காவல்துறை என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த நடவடிக்கை எடுக்கும். அப்ப குற்றம் நடக்குது, அடுத்து காவல்துறை வருது. காவல்துறை உடனே என்ன பண்ண முடியாது அப்படின்னா தண்டனை எல்லாம் கொடுக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீதிபதிட்ட அழைச்சிட்டு போவாங்க. 4. அதுக்கு அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீதிபதி தீர்ப்பு கொடுப்பாங்க. அவன் செஞ்சது குற்றமா இல்லையாங்க கூடிய தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்படி அந்த தீர்ப்பு தான் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒருவேளை தண்டனையா இருக்கும். ஸோ 31452 ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்குறாங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா நிகழ்வுகள் தான். ஸோ எதனால எது நடக்குதுங்கிறத கண்டுபிடிக்கணும். மக்கள் தொகை அதிகமானா அது எதை ஏற்படுத்தும் அப்படின்னா வேலையின்மையை ஏற்படுத்தும். அப்ப 2, 4 வேலையின்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வறுமையை ஏற்படுத்தும். 1 வறுமை அப்படிங்கிறது நோயை ஏற்படுத்தும். 5 நோய் அப்படிங்கிறது மரணத்தை ஏற்படுத்தும். 2, 4, 1, 5, 3. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பி. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இது எல்லாமே பாருங்களேன் உண்ணிகள். ஸோ எதுக்கு அடுத்தது எது பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இருக்கிறதுலே பேசிக் எது அப்படின்னா புல்லு தான். அதுக்கு அடுத்த புல்ல திங்கக்கூடியது யாரு அப்படின்னா வெட்டுக்கிளி. அந்த வெட்டுக்கிளியை திங்கக்கூடியது யாரு அப்படின்னா தவளை. ஸோ தவளையை திங்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பு. பாம்பையும் திங்கக்கூடியது எது அப்படின்னா கழுகு. ஸோ 53142. ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா ஒரு குடும்பம் உருவாகுது அப்படின்னா அந்த குடும்பத்துல யார் இருந்திருக்கணும் அப்படின்னா உறுப்பினர் இருந்திருக்கணும். உறுப்பினர் இருந்திருக்கணும். சரி, உறுப்பினர் குடும்பம், அதுக்கு அடுத்தது என்ன தேவை அப்படின்னா இருப்பிடம் தேவை. இந்த மாதிரி பல குடும்பங்கள் சேர்ந்தது எது அப்படின்னா சமுதாயம். பல சமுதாயங்கள் சேர்ந்தது நாடு. அப்ப இந்த பேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உறுப்பினர், உறுப்பினர்கள் சேர்ந்தால் குடும்பம், குடும்பங்கள் இருக்கும் இடம் இருப்பிடம், பல குடும்பங்கள் இருந்தது அப்படின்னா சமுதாயம், பல சமுதாயங்கள் சேர்ந்தது அப்படின்னா நாடு. 31425. கொஞ்சம் மாத்திங்க.
ஸோ இதோட ஆர்டர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எதுக்கப்புறம் எது வரும்? ஃபர்ஸ்ட் விதை அப்படிங்கிறது செடியா மாறும். செடி மரமா மாறும். மரத்திலிருந்து மரத்துண்டு கிடைக்கும். மரத்துண்ட வச்சு மேசை செய்யலாம். ஸோ இதுதான் ஆர்டர். 4, 5, 2, 3, 1. ஸோ எந்த நிகழ்வுக்கு அப்புறம் எந்த நிகழ்வு வரப்போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஆக்சுவலா இப்ப நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? அத வச்சே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எது வந்தது? அறிவிப்பு வந்தது. ஸோ 5. அறிவிப்பு வந்தோனே நீங்க எல்லாரும் விண்ணப்பம், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்களா? அதான் விண்ணப்பம். அது 6. அதுக்கு அடுத்தது தேர்வு நடக்கும். ஸோ தேர்வு நடக்குது. அது 3. தேர்வு முடிஞ்சோனே இன்டர்வியூ. இன்கேஸ் ஒரு எஸ்ஐ எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க அப்படின்னா, இன்டர்வியூ அப்படிங்கிறது மஸ்ட். அப்ப நேர்காணல் அப்படிங்கிறது உண்டு. 2. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, நியமனம். நியமனம் அப்படிங்கிறது 4. அதாவது அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர். அது வந்தா தான் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேவா? அப்ப 5, 6, 3, 2, 4, 1. சேம். என்ன அப்படின்னா, ஆ இது என்ன அப்படின்னா ஒரு ஆர்டர். என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் அடுத்த நிகழ்வு என்ன நடக்குது? அவ்வளவுதான். இப்ப புல் அப்படின்னு குடுத்திருக்கான். புல்லை திங்கக்கூடியது எது அப்படின்னா, பசு. பசுவிலிருந்து கிடைக்கக்கூடியது எது அப்படின்னா, பால். பாலிலிருந்து கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, தயிர். தயிர கடைஞ்சு எடுத்தா வெண்ணெய். ஸோ 2, 5, 4, 1, 3. சேம். பள்ளி, வேலை வாய்ப்பு, சம்பளம் இதெல்லாம் எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா என்ன அப்படின்னா, குழந்தை. குழந்தை எங்க போணும்? பள்ளிக்கூடத்துக்கு போணும். 4. பள்ளிக்கூடம் முடிஞ்சோனே என்ன பண்ணுவோம்? கல்லூரிக்கு போவோம். ஸோ 1. அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு. வேலை தேடணும். ஸோ வேலை கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன கிடைக்கும்? சம்பளம். 3. 2, 4, 1, 5, 3. ஸோ இங்க என்ன குடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய உடல் உறுப்புகள். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடல் உறுப்புகளோட ஆர்டர்ஸ் அடிக்கடி கேட்கறாங்க, தெரிஞ்சுங்க. செல் எல்லாம் சேரும். அதுக்கு பேரு திசு. திசுக்கள் சேர்ந்தா திசு தொகுப்பு. திசு தொகுப்பு சேர்ந்தது அப்படின்னா உறுப்பு. உறுப்புகள் சேர்ந்தா உறுப்பு மண்டலம். இந்த உறுப்பு மண்டலம் எல்லாம் சேர்ந்த ஒரு பகுதி என்னது அப்படின்னா, ஒரு வடிவத்துக்கு பேர் தான் உடல். சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடலுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா சிஸ்டம். அசெம்பிள்டு சிஸ்டம் மாதிரி. சரிங்களா? நெறைய ஆர்கன் சேர்ந்து அந்த உறுப்பு மண்டலங்கள்லாம் சேர்ந்த ஒரு உருவத்துக்கு பேரு உடல். அப்ப இதுல என்ன ஃபர்ஸ்ட் வரும்? ஸோ செல் அப்படிங்கிறது அவனே குடுத்துட்டான். ஸோ 4. அதுக்கு அடுத்த செல்லு சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, திசு தொகுப்பு 1. அதாவது திசு, அதுக்கு அடுத்த திசு தொகுப்புன்னு வரும். அத விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்து டைரக்ட்டா எங்க வந்துடுறாங்க அப்படின்னா, உடல் 2. உறுப்பு. சரிங்களா? உறுப்பு முடிஞ்சு தான் உறுப்பு மண்டலம் 3. இன் ஃபைனல் என்ன அப்படின்னா, உடல். சரிங்களா? செல்லு, திசு, உறுப்பு, உறுப்பு மண்டலம், உடல். 4, 1, 2, 3, 5. ஆப்ஷன் ஏ. போன தடவ என்ன பண்ணாங்க அப்படின்னா, எது எது எதுக்குள்ள அடக்கம் அப்படின்னு பார்த்தாங்க. இது வந்து இத பார்த்தாலே தெரியும். திமிங்கலம் குடுத்திருக்காங்க. யானை, பூனை, கொசு, புலி. அப்ப உருவத்தின் அடிப்படையில என்ன பண்றாங்க அப்படின்னா, அத வரிசைப்படுத்துறாங்க. ஸோ சிம்பிளான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கொசு. கொசுவோட அடுத்த சைஸ்ல இருக்கிறது எது? இதுல குடுத்திருக்கிறதுல பூனை. பூனைக்கு அடுத்தது எது அப்படின்னா புலி. புலிக்கு அடுத்தது என்ன அப்படின்னா யானை. யானைக்கு அடுத்தது திமிங்கலம். ஸோ 3, 2, 4, 1, 5. ஸோ இது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ட்ரில்லியன், பில்லியன், மில்லியன் இத பத்தி நமக்கு என்ன அப்படின்னா ஒரு தெளிவான விளக்கம் இருக்காது. அதனால கன்ஃப்யூஸ் ஆகலாம்.
இப்ப வார்த்தைகளை வரிசைப்படுது. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப மில்லியன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னா 10 லட்சம். பில்லியன் எவ்வளவு தெரியுங்களா? 100 கோடி. ட்ரில்லியன் என்ன தெரியுங்களா? 1 லட்சம் கோடி. இது தெரியணும். இது தெரியல அப்படின்னா இதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எதை எழுதிடுவீங்க? 100, 1000. சொன்னா 4 அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 2 100, 1000. அதுக்கு அடுத்த மில்லியன். சோ மில்லியன் எழுதிடுவீங்க. ட்ரில்லியன் எழுதுறதா, பில்லியன் எழுதுறதா அப்படின்னு தோணும். சரி, மல்டி பில்லியனியர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அதான் 100 கோடி சொத்து இருந்தது அப்படின்னா பில்லியனியர். சரிங்களா? 3. 1 லட்சம் கோடி இருந்தது அப்படின்னா ட்ரில்லியன். 1. அப்ப 42531. இதை நல்லா ஆர்டர் படிச்சுக்கணும். சரிங்களா? அதுல அந்த ட்ரில்லியன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். பில்லியனோட வேல்யூ, ட்ரில்லியனோட வேல்யூ, மில்லியனோட வேல்யூவை தெளிவா நல்லா மெமரி பண்ணிடுங்க. தெரியலனாலும் இந்த சம்மு தப்பா இருந்தாலும் இதுக்கப்புறம் வரப்ப நீங்க மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இப்போ 42531. ஓகே. எந்த பதவி என்னது அப்படின்னா அதிகாரம். எந்த பதவி? கிராம அலுவலர். அந்த ரா வந்து எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு. அலுவலர். ரா வராது, லூ வரும் அந்த இடத்துல. கிராம அலுவலர்னு வரணும். கிராம அலுவலர் யாருக்கு கட்டுப்பட்டவர்? தாசில்தாருக்கு கட்டுப்பட்டவர். தாசில்தார் யாருக்கு கட்டுப்பட்டவர்? மாவட்ட ஆட்சியருக்கு கட்டுப்பட்டவர். மாவட்ட ஆட்சியர் யாருக்கு கட்டுப்பட்டவர்? முதல்வருக்கு கட்டுப்பட்டவர். முதல்வர் யாருக்கு கட்டுப்பட்டவர்? பிரதமருக்கு. அந்த ஹைராரிக் ஆர்டர் காமிக்கிறாங்க. அவ்வளவுதான். 23145. ஓகே. ஒரு வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா ஸோ என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன அப்படின்னா உங்க கையில சாவி இருக்கும். சாவியால் என்ன திறப்பீங்க அப்படின்னா பூட்டை திறப்பீங்க. பூட்டை திறந்ததுக்கு அப்புறமா கதவை திறப்போம். அறைக்குள்ள நுழைவோம். அப்புறம் மின்விசிறியை போடுவோம். சரி, இது ஒரு ஆர்டர். இப்ப நம்ம கையில வந்து ஒரு ஓபன் பண்ணி வீட்டுக்கு போறோம் அப்படின்னா கையில சாவி இருக்கும். சாவியை வச்சு பூட்டை ஓபன் பண்ணியாச்சு. பூட்டை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கதவை ஓபன் பண்றோம். கதவை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா என்ன அப்படின்னா அறைக்குள்ள நுழையிறோம். அதான் வீட்டுக்குள்ள நுழையிறோம். அதுக்கப்புறம் மின்விசிறி போடும். இது ஒரு ஆர்டர். வேற ஒன்றும் இல்லை. ஸோ 13245. இது ஈஸியா சொல்லிடுவீங்க. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செடி, நூல், சேலை, பருத்தி, துணி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுல இருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செடி தான் என்னவா மாறுது அப்படின்னா பருத்தியா மாறுது. இந்த பருத்தியிலிருந்து கிடைக்கப்படும் ஒரு பொருள் தான் எது அப்படின்னா நூல். அந்த நூலில் இருந்து செய்யப்படுவது எது அப்படின்னா துணி. அந்த துணியிலிருந்து செய்யப்படுவது எது அப்படின்னா சேலை. 24153. எதிலிருந்து எது மாற்றம் அடையுது? சரிங்களா? அந்த ஆர்டர் புரியுதா? அடுத்து மதிப்பின் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை பிரிச்சிருக்கிறாங்க. தங்கம், இரும்பு, மண், வைரம், பிளாட்டினம். சோ இருக்கிறதுலே இந்த 5த்துல எது மதிப்பு குறைவு அப்படின்னா மண். மண்ணுக்கு அடுத்தது எது அப்படின்னா இரும்பு. இரும்புக்கு அடுத்தது தங்கம். தங்கத்துக்கு அடுத்தது வைரம். வைரத்துக்கு அடுத்தது தான் பிளாட்டினம். இது ஈஸியா சொல்லிடலாம். சோ சூரியன், சந்திரன், அண்டம், பூமி, நட்சத்திரம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சந்திரன். சந்திரனுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த இருக்கிறது இது பூமி. இந்த ரெண்டுமே இருக்கிறது என்ன அப்படின்னா சூரிய குடும்பம். அதுக்கு அடுத்தது யார சொல்லியிருக்காங்க அப்படின்னா சூரியன். சூரியன் அப்படிங்கிறது என்னது? அதுவும் ஒரு நட்சத்திரம். 5 நட்சத்திர குடும்பத்துல அது ஒரு நட்சத்திரம். இது எல்லாமே சேர்ந்தது அண்டம். 3. 24153. இது அடிக்கடி கேட்ட கேள்வி. நல்லா அப்சர்வ் பண்ணி நிறைய எக்ஸாமினேஷன்ல கேட்டிருக்காங்க. மழை, மகிழ்ச்சி, குழந்தை, வானவில், சூரியன்.
ஆக்சுவலா மழை வந்துரும். மழை வந்து விட்டதுக்கு அப்புறமா லைட்டா அந்த சூரிய வெளிச்சம் வரும். அப்பதான் வானவில் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ரைட்டா? இத நம்ம பார்த்திருப்போம். கரெக்ட்டா அந்த சீக்வென்ஸ் மழை விட்டுருக்கு. சூரியன் வருது. அப்ப வானவில் கிரியேட் ஆகுது. அப்ப யாரு பார்க்குறாங்க? ஒரு குழந்தை பார்க்குது. அது மகிழ்ச்சி அடையுது. இதான ஆர்டர். அப்ப மழை, சூரியன், வானவில், குழந்தை பார்க்குது, 3 மகிழ்ச்சி. 15432. சரிப்பா. ஒரு தையல் கடையில என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போவோம், துணிய வப்போம். வச்ச வேகத்துக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நம்மள மெஷர்மென்ட் எடுப்பாரு. மெஷர்மென்ட் எடுத்துட்டு, அந்த அளவுகள என்ன பண்ணுவாரு அப்படின்னா, குறிச்சு வப்பாரு ஒரு இதுல. குறிச்சத வச்சு, அந்த அளவுகள வச்சு வெட்டுவாரு. வெட்டுனதுக்கு அப்புறம் தையல், தையல் அப்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்குதல். இதான் ப்ராசஸ் நடக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வைத்தல் 1, அளவிடுதல் 3, குறியிடுதல் 2, அதுக்கு அடுத்தது வெட்டுவாரு. ஸோ துணிய வெட்டணும்ல, வெட்டுதல். அதுக்கு அடுத்தது தான் தையல். அப்ப 1, 3, 2, 5, 4. கம்பல்சரி இந்த மாடல்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தாலும் மார்க் போயிடும். சரிங்களா? கரெக்ட்டா எந்த நிகழ்வுக்கு அப்புறம் எந்த நிகழ்வு அப்படிங்கிறத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ நெறைய இருக்கு. பிறப்பு, இறப்பு, இறுதிச் சடங்கு, திருமணம், கல்வி. ஸோ முதல்ல எது நடந்திருக்கும்? பிறப்பு 1. அதுக்கு அடுத்து திருமணமா? கல்வியா? கல்வி 5. அதுக்கு அடுத்தது திருமணம் 4. அதுக்கு அடுத்தது இறப்பு 2. அதுக்கு அடுத்தது இறுதிச் சடங்கு 3. 1, 5, 4, 2, 3. 1, 5, 4, 2, 3. இதுவரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன அப்படின்னா வார்த்தைகளை வரிசைப்படுத்துதல். இதுக்கப்புறம் நம்ம எதுக்குள்ள டிராவல் ஆக போறோம் அப்படின்னா, ஏபி, ஜிபி. ஸோ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எண்ணாவது உறுப்பு 4n-3 எனில் அதன் முதல் 8 உறுப்புகளின் கூடுதல் காண்க. எப்பொழுதுமே எந்த சம் எழுதினாலும் கிவன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்ப ஏபின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா எண்ணாவது உறுப்பு. ஸோ tn இட்ஸ் ஈக்குவல் டு 4n-3. ஓகே. எனில் அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல். டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சமேஷன் ஆஃப் 28. முதல் உறுப்பு என்னன்னு தெரியாது. இறுதி உறுப்போட ஃபார்மேட் மட்டும் தான் தெரியும். ஆனா 28 உறுப்புகள் வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? நம்பர் 1. ஸோ முதல் உறுப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதான் tn இட்ஸ் ஈக்குவல் டு 4n-3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப முதல் உறுப்பு என்ன அப்படின்னா 4 of 1 minus 3 it's equal to 4. Sorry. 4 வரும் 4 minus 3 1. அடுத்தது t2 is equal to 4 of 2 minus 3. 4 of 2ங்கிறது 8. 8 minus 3 அப்படிங்கிறது 5. t3 is equal to 4 of 3 minus 3. It's equal to 12. 12 minus 3 9. ஸோ இதான் இந்த உறுப்புகளோட என்னது அப்படின்னா கண்டினியூட்டி. அப்ப எப்படி இருக்கு? 1, 5, 9, அப் டு என்ன அப்படின்னா 4n-3ங்கிறது எண்ட். ஸோ இதுல நீங்க என்ன சொல்லிடலாம் அப்படின்னா a ஈக்குவல் டு 1. இதெல்லாம் சிம்பிளான விஷயம். ஏங்கன்னா முதல் உறுப்பு.
இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிங்க. டிஃபரன்ஸ் எவ்வளோ? 4. 9 இருந்து 5 கழிச்சாலும் 4. அதனால தான் அது ஏபிங்கிறோம். அப்ப டிஃபரன்ஸ் இட்ஸ் ஈக்குவல் டு 4. நமக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படிங்கிறத பாருங்க. ஏ ஈக்குவல் டு 1, டி ஈக்குவல் டு 4. இது மட்டும் தான் தெரியும். அதோட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 28 உறுப்புகளின் கூடுதல். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. Sn இட்ஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 2 2a plus n minus 1 into d. So S28 it's equal to 28 divided by 2. 2a, aக்கு பதிலா என்ன அப்படின்னா 1. nக்கு பதிலா என்ன அப்படின்னா 28 minus 1. dக்கு பதிலா என்ன அப்படின்னா 4. டுவெண்ட்டி எயிட்டை 2ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 14. ஸோ 2 பிளஸ் 28ல ஒன்று போயிடுச்சுன்னா 27. டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4. அப்ப 14 2 பிளஸ் இது ஒரு 28. அப்ப இதை மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 108. 27 இன்ட்டு 4, அதாவது 25 இன்ட்டு 4 வந்து 100. 27 தானே, எல்லாத்துலயும் ஒரு 2 2 இருக்கு. 4 இன்ட்டு 2 8, 108. அப்ப 14 110. ஸோ இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 11ஆல ஈஸியா மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா என்ன நம்பர் வருதுன்னு பாருங்க. 14 அதை பிரிச்சு எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 4க்கு 4 எழுதியாச்சு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 5. ஸோ சிம்பிள். ஸோ 1540. ஸோ இந்த மாடல் அடிக்கடி கேட்பாங்க. என்னாவது உறுப்புன்னு கொடுத்துட்டா முதல் 3 உறுப்புகளை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலே போதும், நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ முதல் 3 உறுப்புகள் தெரியும். 28 உறுப்புகளின் கூடுதல் அப்படிங்கிறப்ப n டிவைடட் பை 2 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்டு டி. நல்லா புரிஞ்சுங்கப்ப. என்ன அப்படின்னா 2 ஃபார்முலா இருக்கு சமேஷன் பண்றதுக்கு. சரிங்களா? சமேஷன் ஃபார்முலா இன்னொன்னு என்ன அப்படின்னா n பை 2 a பிளஸ் l. ஒருவேளை இறுதி உறுப்பு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடலாம். இறுதி உறுப்பு எனக்கு தெரியல, உறுப்புகளின் எண்ணிக்கையை வச்சுதான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது இன்னும் ஈஸியா இருக்கும். குட். என்ன அப்படின்னா ஒரு ஆர்டர்ஸ் கொடுத்துறான். 2 3.5 5 6 1.5 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 21வது உறுப்பை காண்பு. So given வரிசை எப்படி இருக்கு அப்படின்னா ஏபி 2 3.5 5 6.5ன்னு போயிட்டே இருக்கு. இதுல டு ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 21வது உறுப்பு T21 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி இப்போ பார்க்குறப்பே தெரியுது ஏ ஈக்குவல் டு 2. அதை விட இங்கே எவ்வளோ ஆட் ஆயிருக்கு அப்படின்னா டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1/2. ஏன்னா 3.5 3.5லேருந்து 2வை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1.5, அதாவது 1.5. ஸோ இதை வந்து 3 டிவைடட் பை 2ன்னு எழுதிங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா T21. டிஎன்னோட ஃபார்முலா என்ன? Tn is equal to a plus n minus 1 into d. அப்ப T21 அப்படிங்கிறது a அப்படிங்கிறது 2 plus n minus 1. n அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 21 minus 1. d அப்படிங்கிறது 3 divided by 2. அப்ப T21 it's equal to 2 plus 20 into 3 divided by 2. Answer என்ன அப்படின்னா 10. So 2 plus 30, 32 is the right answer. Option A is the correct. இதுல ஒரே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றோம். என்னாவது உறுப்பு அப்படின்னு ஏபியில கேட்டாங்க அப்படின்னா Tn it's equal to
a plus n minus 1 into d. சூப்பரான கொஸ்டின். என்ன அப்படின்னா 24 plus 21 plus 18 plus 15 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் தொடர்ச்சியாக எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் -351. இந்த மைனஸ் எல்லாரும் விட்டுருவீங்க, இப்ப மைனஸ் விட்டுறாதீங்க சரியா. மைனஸ் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா விட்டுருவோம், மைனஸ் விட்டுறக்கூடாது. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்கான்னு எழுதலாமா? இருபத்தி 4, 21, 18, 15 இப்படியே போயிட்டு இருக்கு. டு ஃபைண்ட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா அதோட கூடுதல் எத்தனை உறுப்புகள்லாம் தெரியாது. சம் என்ன அப்படின்னா n. அப்ப கூடுதல் என்ன கிடைக்குது அப்படின்னா 351. அப்ப n ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. எத்தனை உறுப்புகளை நீங்க கூட்டினீங்க அப்படின்னா -351 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஏங்கிறது என்ன இதுல? ஏ A equal to 24. சரி, D equal to என்ன? 21 minus 24 it's equal to -3. ஓகே. ஸோ A தெரியும், D தெரியும், லாஸ்ட் உறுப்பு தெரியாது. கூடுதல் கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்முலா முன்னாடியே சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா Sn it's equal to n divided by 2 2A n minus 1 into D. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா எந்த உறுப்பு என்ன தான் தேவை. அப்ப என்ன நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவனே என்ன சொல்லிட்டான் அப்படின்னா அந்த நம்பர் தான் என்னன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா -351 இட்ஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 2. 2a அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 ஆஃப் 24 பிளஸ் n மைனஸ் 1 அப்படிங்கிறது என்னன்னு தெரியாது. ஆனா d என்னன்னு நமக்கு தெரியும். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா -3. ஸோ இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா 2 இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிடலாம். அப்போ -702ன்னு கிடைச்சிரும். இன்டூ n இன்டூ 2 இன்டூ 24 அப்படிங்கிறது 48. அண்ட் தென் ப்ளஸ் -3ஆல் அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா -3n. இப்போ மைனஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா +3. So -702 it's equal to என்னால இதை மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ண போறோம். என்னால மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா n அப்படியே இருக்கட்டும். 48 + 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 51. 51 பிளஸ் -3n. இப்ப என்னால அகைன் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. என்னால மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 51n - 3n ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே இங்க வரதா வச்சுப்போம். அப்ப என்ன கிடைச்சிருக்கும்? 3n ஸ்கொயர் மைனஸ் 51n மைனஸ் 702 இட்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 3ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிடலாம். அப்போ n ஸ்கொயர் மைனஸ் 17n மைனஸ் 2 டைம்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது 3 டைம்ஸ் 4 234 ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணா என்ன வேல்யூ அப்படின்னா -234 வரணும். ஆட் பண்ணாலோ என்னது அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணாலோ -17 வரணும். என்ன நம்பர் சூஸ் பண்ணலாம்? ஸோ 26 × 9
26 9ஆல மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா -234. ஓகேவா? அப்ப இங்க மைனஸ் வேற வரணும். -17 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கணும். அப்ப -26ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. என்னது -17. அப்ப என்னோட வேல்யூ, அதாவது இங்க என்ன டேர்ம் வருதோ அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க எடுத்துக்கணும். அப்ப என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா ஒன்னு 26 ஆர் -9. -9 உறுப்புகள் இருக்கு. -9 என்ன அப்படின்னா நிலம் வாங்கின அப்படிலாம் சொல்ல முடியாது. மாடுலஸ் அப்படின்ட்டு மேக்ஸ்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் கொண்டு வந்தது எதுக்காக அப்படின்னா, சில டேர்ம்ஸை நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா மைனஸ்ல சொல்ல முடியாது. அப்ப கண்டிப்பா இந்த மைனஸ் ஆன்சர் கிடையாது. ஆன்சர் n = 26. இப்போ எக்ஸ்பிளனேஷனா போடுறதுனால என்ன அப்படின்னா டைம் எடுக்குது. நீங்க கொஞ்சம் வேகமா போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 1.5 மினிட்ஸ்க்குள்ள இந்த சம்மை கிராக் பண்ண முடியும். ஓகே, குட். இந்த 24th ஒரு கரெக்ஷன் இருக்குப்பா, பாத்துங்க. அது வந்து கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர்னு கொடுத்துருக்காங்க. கூட்டுத்தொடர். ஒரு கூட்டுத்தொடரில் 2 எண்ணிக்கையிலான உறுப்புகள் உள்ளன. ஸோ 2 உறுப்பு இருக்கான், அது என்னன்னு தெரியாது. அந்த உறுப்புகளின் கூடுதலானது ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலை போல் 3 மடங்கு எனில் பொது வித்தியாசம் என்ன? இரண்டு உறுப்புகள் இருக்கிறதா சொல்லிட்டாங்க. சரிங்களா? அந்த 2 உறுப்புகள் அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியாது. 2 எண்ணிக்கையிலான உறுப்புகள் உள்ளன. 2 தான் இருக்கு. அப்ப T1 இருக்கு, T2 இருக்கு. அவ்வளவுதான். அனைத்து உறுப்புகளின் கூடுதல். அப்ப T1 + T2 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் ஆஃப் ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலை போல் 3 மடங்கு. ஒற்றைப்படை உறுப்புனா T1, அதான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருந்திருக்கும்? இரட்டைப்படை உறுப்புகள் 2 உறுப்புகள் தான் இருக்கு அப்படின்னா ஏபியை பொறுத்த வரைக்கும் முதல் உறுப்பு, அதாவது T1 அப்படிங்கிறது A, T2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா A + D. ஓகேவா? இப்ப இந்த ஃபார்மேட் எடுத்துப்போம். T1 + T2 இட்ஸ் ஈக்குவல் டு 3 × T1. T1 அப்படிங்கிறது A, T2ங்கிறது A + D, 3 T1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா A. அப்ப ஆன்சர் என்ன? 2A + D இட்ஸ் ஈக்குவல் டு 3A. ஸோ 2Aங்கிறத இங்க கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 3L போயிடுச்சு அப்படின்னா D = A. நீங்க இதுல கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா ஜெனரலைஸ்டு ஆன்சர் தான் வருது. நீங்க முதல் உறுப்பு என்ன எடுத்துக்கிறீங்களோ அதே வித்தியாசம் இருந்தது அப்படின்னா ஆன்சர் அதே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் முதல் உறுப்பு 2, இரண்டாவது உறுப்பு 4. 2ன்னு எடுத்துக்கிட்டேன், அதுக்கு அடுத்தது என்னது 4ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப இந்த 2த்தோட கூடுதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா 3 டைம்ஸ் ஆஃப் முதல் உறுப்பு. ஆன்சர் என்னன்னா 6. அப்சர்வேஷன் சொல்றது புரியுதா? முதல் உறுப்பு 2ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த உறுப்பு என்னதான் 4 தான். அப்ப ஆன்சர் என்னது அப்படின்னா 2. கரெக்டா ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்திருந்தா கரெக்டா டிக்டேட் பண்ணலாம். இது ஜென்ரலா வந்திருக்கிற ஆன்சர். ஆனா இதுல என்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்னா முதல் உறுப்பு ஒருவேளை நீங்க 4ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வித்தியாசமும் என்ன எடுத்துக்கணும் 4ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 12. முதல் உறுப்பை மல்டிப்ளிகேஷன் 3ஆல பண்ணீங்க அப்படின்னாலும் 12. ஆன்சர் வந்துருச்சு பாருங்க. அப்ப பொதுவான கான்செப்ட்ல தான் ஆன்சர் கிடைச்சிருக்கு. இதுல எது வேணாலும் ஆன்சர் வரலாம். 2, 3 வரலாம், 2 வரலாம், A வரலாம். ஆக்சுவலா இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 2A, A, 3A, 5A அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கணும். அப்படி வரல. ஸோ அந்த ஆப்ஷனை மாத்திங்க.
ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஸ்கொயர் டேர்ம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு நம்ம ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம். என்ன ஃபார்முலா? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப் டு என்ன அப்படின்னா என் ஸ்கொயர். அப்போ என் இன்ட்டு என் ப்ளஸ் 1 2n + 1 divided by 2. இது கண்டினியூவா 1ல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த ஃபார்முலா. அப்ப இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப் டு என்ன அப்படின்னா 28 ஸ்கொயர் வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். மைனஸ் அதுக்கப்புறமா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு என்ன அப்படின்னா 14 ஸ்கொயர் வரைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் பார்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஆன்சர் கிடைச்சிரும். சொல்றது புரியுதாப்பா? ஏன் அப்படின்னா பேலன்ஸ் இதுல 28 ஸ்கொயர்ல 14 ஸ்கொயர் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 15ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். இதை அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்னுக்கு பதிலாக என்ன 28 n + 1 என்ன 29. இதெல்லாம் அப்ளை பண்றதுக்காக இதை ஒரு தடவை அப்ளை பண்ணி டயத்தெல்லாம் லாஸ் பண்ணக்கூடாது. 2 × n என்ன எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டோம்? 28 தானே. 2 × n 56. 56ஓட ஒன்று ஆட் பண்ணுங்க 57 டிவைடட் பை 6 மைனஸ் 14 × 5 × 29. ஸோ டிவைடட் பை 6. எந்த டேர்ம்ஸால இதை டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. மேக்ஸிமம் டிவைட் பண்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த டேர்மையும் டிவைட் பண்ண முடியும். டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இங்க 14 அப்படின்னு கிடைக்கும், இங்க 3ன்னு கிடைக்கும். 3ஆல இந்த டேர்மை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸ் இருக்கும் 9. அதே போலதான் இங்க என்ன அப்படின்னா 3 7 3ஆல இதை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 5. இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணணும். என்னென்ன இருக்கு அப்படின்னா 14 கிராஸ் 29 கிராஸ் 19 ஒரு ஆன்சர் கிடைக்கும். மைனஸ் 7 கிராஸ் 5 கிராஸ் 29 இப்போ ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்புறம் இந்த டேர்ம்ல இருந்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இதை சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. அப்ப ஆன்சர் 6699 அப்படின்னு கிடைக்கும். இந்த மல்டிப்ளிகேஷனை இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஜஸ்ட் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா we will get 6699. அடுத்த சம் என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏபி. ஸோ 9வது உறுப்பின் 9ஆம் மடங்கு 15வது உறுப்பின் 15 மடங்கிற்கு சமம். 9வது உறுப்பு அப்படின்னா T9 அத 9 மடங்கும் 15வது உறுப்பு அதோட 15 மடங்கும் சமம். டு ஃபைண்ட் T24 என்ன? 24வது உறுப்பு என்ன? ஒரு உறுப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஏ தெரியணும், டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ரைட்டா? பார்க்கலாம். ஸோ அவன் கொடுத்துருக்கிறது நல்லா புரிஞ்சுங்க. இப்ப T1 அப்படிங்கிறது ஏ, T2 அப்படிங்கிறது ஏ பிளஸ் டி, T3 அப்படிங்கிறது ஏ பிளஸ் 2D. இதனால மெமரியில வச்சுங்க. T4ன்னு சொன்னாங்க அப்படின்னா ஏ பிளஸ் 3D. 4 வந்தா இங்க 3Dன்னு வரும். இங்க இந்த டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க? T9 தானே. அப்ப 9 T9 இட்ஸ் ஈக்குவல் டு
15T15. ஸோ 9 ஆஃப் T9 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா A plus 8D. 15 into T15 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா A plus 14D. ஸோ இந்த 9ஆல கூட இதை டிவைட் பண்ணிடலாம். 3 டைம்ஸ் இருக்கும், இது 5 டைம்ஸ் இருக்கும். இப்போ மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுங்க. 3A plus 8D 5A plus 70D. 3 into 8 வந்து 24 பா 24D. ஓகே 5A இங்க 3A இருக்கு. ஆக்சுவலா என்ன வந்துரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2A வருது. இங்க 24D minus 70D. ஸோ 46 வருமா? minus 46D. It's equal to 2A. ஸோ ஏக்கு பதிலா இதை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் 23D. மைனஸ் 23D. மீனிங் சொல்றது புரியுதா? இப்ப நம்ம யாரு கண்டுபிடிக்கணும்? T24 தானே. அப்ப என்ன வந்திருக்கும்? A plus 23 into D. இதான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. ஏங்கிறத ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? மைனஸ் 23Dன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ 23D 2 கேன்சல் ஆகி என்ன கிடைச்சிரும் அப்படின்னா T24th டேர்ம் அப்படிங்கிறது 0. T24th டேர்ம் அப்படிங்கிறது 0. இந்த ஒரு ஃபார்மேட்டை மறந்துடாதீங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட திடீர்னு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சம்முல 100வது உறுப்பு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா யோசிக்கவே தேவையில்ல. T100 இட்ஸ் ஈக்குவல் டு A plus 99D. ஜஸ்ட் ஒரே ஒரு டேர்மை கம்மி பண்ணிட்டு டிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். இந்த ஃபார்மேட் கண்டிப்பா தெரியணும் ஏபி அண்ட் ஜிபி அப்படிங்கிறப்ப. ஸோ ஒரு டேர்ம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா given ஒரு ஏபி சீரீஸ் கொடுத்துருக்காங்க. -2 -4 -6 up to -100. to find லாஸ்ட்ல இருந்து 12th டேர்ம். லாஸ்ட்ல இருந்து 12th டேர்ம். ஆக்சுவலா இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா -2 -4 -6 இது ஆக்சுவலா -100 வரைக்கும் போகுது. அது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களால ஈஸி டு ஐடென்டிஃபை எத்தனை உறுப்புகள் இருக்கும் அப்படின்னா 50 உறுப்புகள் இருக்கும். இப்போ 1 to 100 அப்படின்னா 100 நம்பர் இருக்கும். அதுல ஆட் நம்பர் மட்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 3 5 7 9 11. ஸோ எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 50 நம்பர்ஸ் இருக்கும். இன்கேஸ் ஈவன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 50 இருக்கும். அப்ப டோட்டலா இங்க எவ்வளவு நம்பர் இருக்கு அப்படின்னா 50th நம்பர் இருக்கு. 1 2 3 அப் டு எவ்வளவு அப்படின்னா 50 நம்பர்ஸ் இருக்கு. இதுல லாஸ்ட்ல இருந்து 12th நம்பர் அப்படின்னா பாருங்க 12th நம்பர் என்னவா இருக்கும்? 50. அதுக்கு அடுத்தது 41 வரைக்கும் 10 நம்பர்ஸ் முடிஞ்சிருச்சு. 40 அப்படிங்கிறது 11th நம்பர், 39th. ஓகேவா? அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா T39th என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 39th நம்பர் அப்படிங்கிறது தான் 12th நம்பர். ஸோ ஏங்கிறது என்ன தெரியும் அப்படின்னா -2 பிளஸ் n என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 39 -1. டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லாத்துலயும் என்ன பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க, -2வை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ -2. அப்ப ஆன்சர் -2 பிளஸ் 38 -2 அப்படியே இருக்கட்டும்.
38 2ஆல மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா -76. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா -78. அப்ப த ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னா -78. எப்ப நான் 39th அப்படின்னு சொன்னோம்னா அப்பயே அதை 2ஆல மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு புரியணும், இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டீட்டெயில் போட்டிருக்கோம். அடுத்தது 3, 7, 11 என்ற தொடரில் 40 உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. சிம்பிளான சம்பா, இதெல்லாம் ஆல்ரெடி இப்ப நீங்க போட்ட மாடல் தான். என்ன அப்படின்னா 3, 7, 11 அப் டு என்ன அப்படின்னா 40 டேர்ம். ஸோ ஏங்கிற டேர்ம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3, டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 4. ஸோ S40 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சேம் ஃபார்முலா தான். n டிவைடட் பை 2, 2a n minus 1 into d. 40 divided by 2, 2 of 3, டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 4. ஸோ ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா இங்க 20, இங்க 6, 39 into 4, 20, 6 plus 160க்கு 4 அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். அப்ப 156. அப்ப 20 into 162. ஸோ 162 மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 3240. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா சேம் given a equal to 2, L லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. அப்ப L அப்படிங்கறத எழுதிடலாம். அதுக்கு அடுத்தது டு ஃபைண்ட் கூடுதல் சம். ஸோ இதுல எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனா n அப்படிங்கிறது என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஈஸி. மொத்தமா n அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. 2க்கு அடுத்தது 4, 4க்கு அடுத்தது 6, 6க்கு அடுத்தது 8 இப்படி தானே போயிட்டு இருக்கு. ஸோ 100 வரைக்கும் என்ன அப்படின்னா என்ன நம்பர் இருக்கோ ஆட் நம்பர் 50 இருக்கும், ஈவன் நம்பர் 50 இருக்கும். அப்ப 80 தானே. அப்ப 80னா n ஈக்குவல் டு என்னன்னு இருந்திருக்கும் 40 நம்பர்ஸ். அப்ப summation S40 it's equal to 40 divided by 2 a plus l. ஏங்கிறது என்ன அப்படின்னா 2 plus 80. இப்போ இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா இல்லையா? Sn equal to n divided by 2 a plus lன்னு ஃபார்முலா. லாஸ்ட் டேர்முக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். அப்ப இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றதா இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆப்டா இருக்கும். அப்ப 40 divided by 2 20, 82. So 1640.
given 0.40. ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்ம் கொடுத்துட்டாங்க 0.43 அப் டு எது வரைக்கும் அப்படின்னா 1 வரைக்கும். அதான் 40, 43, 46, 0.33 ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. என்ன கேட்குறாங்க அப்படின்னா டு ஃபைண்ட் சம். ஜீரோ பாயிண்ட் 03 summation ஏசி புரியுங்களா? ஸோ என்ன அப்படின்னா 0.03n மைனஸ் 0.03. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 ஈக்குவல் டு 0. இதில் என்ன ஆயிடுது அப்படின்னா 0.3 அப்படிங்கிறது போகிறதுனால என்னவா மாறிடும் அப்படின்னா 37 + 0.03n. ஸோ இது இந்த பக்கம் டேர்ம்ஸ் வந்துருச்சு அப்படின்னா 1 மைனஸ் 0.37 இட்ஸ் ஈக்குவல் டு 0.03n. ஸோ இங்கே என்ன கிடைக்க போகுது அப்படின்னா 0.67 இட்ஸ் ஈக்குவல் டு 0.03n. ஸோ n is equal to ஸோ இந்த மெத்தடை நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணாம போடுறது நல்லது. ஸோ சமேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை 100ஆல மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? 100ஆல டபுள் சைடு மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 67 3n அப்படின்னு கிடைச்சிடும். 63 ஆக்சுவலி. ஸோ 3ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 21. அப்போ n ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 21. இப்போ ஃபார்முலா என்ன? எஸ் n இட்ஸ் ஈக்குவல் டு a n divided by 2 a plus l. Yes 21 it's equal to 21 divided by 2. ஏங்கிறது 0.440 தானே? எஸ். l அப்படிங்கிறது 1. அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா 21 into 1.40. இதை 2ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 0.7. அப்ப மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 14.7. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்க சால்வ் பண்ணாம போட முடியாது. அது மைண்ட்ல வச்சிங்க சரிங்களா? பார்த்த உடனே ஆன்சர் வரணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மைக்குள்ள போகாதீங்க. ஒர்க் அவுட் பண்ணி தான் சம்மை போடணும். இதுக்கு கண்டிப்பா 1.5 நிமிஷம் டைம் எடுக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கிவன் ஏபி சீரிஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க 1/2, 2/3, 3/4 கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கு. டு ஃபைண்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா T6 என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ ஏவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 1/2 டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 2/3 மைனஸ் 1/2. அப்ப ரெண்டுத்துக்கும் என்ன அப்படின்னா 3 × 2 6. அப்ப 4 மைனஸ் 3 ஆன்சர் இஸ் 1/6. அப்ப T6 ஈக்குவல் டு A பிளஸ் 5 இன்டூ டி. ஏங்கிறது 1/2, இது 5, 1/6. 1/2 plus 5 divided by 6, 6, 3 plus 5, in case 3/4 minus 2/3. So 12, 9, 8. 1/12 கிடைக்குது. ஸோ இது என்ன சீரீஸா இருக்கலாம் அப்படின்னா இப்போ 2/3லேருந்து மைனஸ் 1/2 பண்றப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/6. பட் 3/4 மைனஸ் 2/3 அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/12. அப்ப இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இது நார்மலா ஏபி சீரீஸ் அப்படின்னு அவன் மென்ஷன் பண்ண வரல. திஸ் இஸ் எ சீரீஸ். அப்ப இந்த சீரீஸ்ல இருக்கக்கூடிய 6th டேர்ம் அப்படிங்கிறது என்னவா இருந்திருக்கும்? இது 1/2, அடுத்த டேர்ம் 2/3, அடுத்த டேர்ம் 3/4, அடுத்த டேர்ம் 4/5, அதுக்கு அடுத்தது 5/6, அடுத்த டேர்ம் 6/7. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எல்லாமே ஏபி சீரிஸ் ஜிபி சீரிஸா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஏபி மேக்சிமம் 99% ஏபி அண்ட் ஜிபியா இருக்கும். அப்ப ஏபி அண்ட் ஜிபியாங்கிறது ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்தோம். பட் ஆனா அந்த ரூல் என்ன ஆகுது அப்படின்னா பிரேக் ஆகுது. அப்ப பிரேக் ஆகுது அப்படின்னா அவங்க வேற என்ன கான்செப்ட்ல அந்த சீரீஸை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 1/2, 2/3, 3/4, 4/5, 5/6, அதுக்கு அடுத்து என்னது 6/7. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சேம் இந்த மாடல் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதே மாடல்லே ஒரு சம் பார்த்தோம். ஸோ கிவன் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா டிஎன் இறுதி உறுப்பு என்ன அப்படின்னா 5n² + 3n டிவைடட் பை 2. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டு ஃபைண்ட் T10 அப்படிங்கிறது என்ன? ஸோ T1 5 of 1² plus 3 of 1 divided by 2. 5 plus 3 divided by 2. 8/2 4. இப்போ T2 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2² 2² அப்படிங்கிறப்ப 4. ஸோ 20 and then 3 of 2 6 divided by 2. அப்போ 26 divided by 2 13. அப்போ T3
அப்படிங்கிறது என்ன? சேம் வே 5 of 3, 3 square 9, 9 into 5, 45, 4 into 5 இது 9 into 5 plus 3 of 3, 9 divided by 2. Answer 56. 27. So 27 இருக்கு. எவ்வளவு ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளஸ் 14 T10 is equal to $500 plus 3 into 10 divided by 2. முதல் எண் உறுப்புகளின் கூடுதல். So Sn it's equal to 5n square plus 3n divided by 2. இதுல 10வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So given minus 11, minus 15, minus 19. So to find 19வது உறுப்பு T19. So A is equal to minus 11. Difference அப்படிங்கிறது minus 15 minus of minus 11 it's equal to minus 4. So T19 நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப T19 equal to A plus 18D. ஏங்கிறது minus 11 plus 18 into minus 4. என்ன டேர்ம் வரும் அப்படின்னா minus 11 minus 72. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா minus 72 11 minus 83. Option A is the right answer. ஸோ ஒரு சீரீஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த சீரீஸோட நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 4, 5, 12, 17, 28, 57. ஆக்சுவலாக என்ன சீரீஸ்லாம் அவன் சொல்லவே இல்லை. ஸோ சம் சீரீஸ் அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஏபியா இருக்கலாம், ஜிபியா இருக்கலாம், நார்மல் சீரீஸாக இருக்கலாம். பட் ஆனால் நெக்ஸ்ட் 2 நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 4 இருக்கு, 5 இருக்கு. டிஃப்ரென்ஸ் பாருங்க 1. அடுத்தது 12.
டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 7. அதுக்கு அடுத்தது 17, டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 5. அதுக்கு அடுத்தது 28, எவ்வளவு வருது அப்படின்னா 11 வருது. ஸோ ஒரு நான் சிங்கா போயிட்டு இருக்கு. அப்ப இந்த சீரீஸ் என்ன அப்படின்னா டியூயல் சீரீஸா இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. டியூயல் சீரீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இங்க இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னா அடுத்தடுத்த லேயரோட கனெக்ட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 4ங்கிறது 12ஓட கனெக்ட் ஆகும், 12ங்கிறது 28ஓட கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? அப்படி இல்லைன்னா 5 அப்படிங்கிறது 17ஓட கனெக்ட் ஆகும், 17 அப்படிங்கிறது 37ஓட கனெக்ட் ஆகும். ஸோ 4க்கும் 12க்கும் உண்டான வித்தியாசம் 4, 12, 28. அடுத்தது ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ 8, 28 அல்ல 12 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 16. ஸோ 8 வந்திருக்கு, அடுத்த 16 வந்திருக்கு. இந்த சீரீஸ் எடுத்துங்க. 5, 17, அதுக்கு அடுத்தது 37. ஸோ இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 17ல 5 போயிடுச்சு அப்படின்னா 12. இது 20. ஸோ இங்க என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12, 20 அப்படிங்கிறப்ப 8. ஸோ அடுத்த டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 16. அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஜஸ்ட் 26. அப்ப அந்த 26ஓட நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 37 பிளஸ் 26, 65. அப்ப இந்த இடம் 65. இங்க 28 வந்திருக்கா, 8, 16, அடுத்தது என்னது 24. இப்போ 24 ஆட் பண்ணோம் அப்படின்னா 52. ஸோ இந்த இடம் 52, இங்க 65. அப்ப இந்த மாதிரி சீரீஸ் வருது அப்படின்னா டைரக்டா இப்படி ஆன்சர் இல்லை அப்படின்னா 2 சீரீஸையும் தனித்தனியா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செப்பரேட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. So given 1 cube, 2 cube, 3 cube plus ஏதோ டேர்ம். இப்போ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 1296. To find n. To find என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா n into n plus 1 whole divided by 2 the whole square அப்படிங்கிறதா இதோட ஃபார்முலா, சமேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இப்போ 1296 ஸ்கொயருங்கிறத கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கொயர் அப்படிங்கிறது இங்க மூவ் ஆயிடும். அப்ப n into n plus 1 divided by 4. அப்ப இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1296. ஸோ இது எதோட ஸ்கொயர் கண்டுபிடிக்க பார்க்கலாம். இப்போ 12 வந்திருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லணும், இந்த 12 அப்படிங்கிற நம்பர் எதுக்குள்ள எந்த ஸ்கொயருக்குள்ள வருதுன்னு பாருங்க. எந்த ஸ்கொயருக்குள்ள வருது? 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. அப்ப கண்டிப்பா 3. 3யோட ஏதோ ஒரு அந்த 3க்கு பக்கத்துல ஒரு நம்பர் வரணும். அது எந்த நம்பர் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆல மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணி பாருங்க. 6 into 6 12,
36, balance 3, 6 into 3, 18, 21. 6 into 3, 18, balance 1, 3 into 3, 9, 1, 0. அப்ப எதோட ஸ்கொயர் அப்படின்னா 36. அப்ப 36 தான் ஸ்கொயர் ரூட்ல இருந்து வரும். அப்ப n into n plus 1 it's equal to இந்த 4 ஆல மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிடலாம். 4 ஆல மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 4 ஆல மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா இது இந்த நம்பரா எழுத முடியும். என்ன அப்படின்னா 8 9 into 4. 9 into 4. அப்படி இல்லையா? 36 செப்பரேட் பண்ணி பாருங்க. 3 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 12. இந்த 2 ஆல இதை டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 72. n into n plus 1 it's equal to 2 into 36 it's equal to 72. So n into n plus 1 இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 8 into 9 அப்படின்னு எழுதலாமா? ஏன்னா n அப்படிங்கிறது 8, n plus 1ங்கிறது 9. அப்ப n is equal to 8. ஸோ இதை போயிட்டு என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா ஃபேக்டர்ஸ் மெத்தடில் போட்டு டயத்தை லாஸ் பண்ண தேவையில்லை. n into n plus 1 equal to 8 into 9 அப்படிங்கக்கூடிய ஃபேக்டர்ஸாக எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிடலாம். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 8. அடுத்தது தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். என்ன 2 cube, 3 cube, 4 cube, எந்த கியூப் வரைக்கும் வந்துட்டாங்க? 7 cube, அடுத்தது 8 cube. அதுல 1 கம்மி பண்ணணும். அப்ப 5 1 2ல -1 போயிடுச்சு அப்படின்னா ஆப்ஷன் டி 511. ஸோ ஒரு தொடர் வரிசை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது முக்கியமான சம்பா கொஞ்சம் பார்த்துங்க. ஒரு தொடர் வரிசை ஏபியில அந்த நம்பர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா 18 a b -3. ஓகே, இதுல டு ஃபைண்ட் a plus b யோட மதிப்பு புரிஞ்சுக்கணும். த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ நம்பர்ஸ் அதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது உறுப்பிலிருந்து, அதாவது T1, T2, T3, T4 அப்படின்னு இருக்கட்டும். இப்போ T2 மைனஸ் T1னாலும் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2னாலும் T4 மைனஸ் T3னாலும் ஈக்குவல். ஸோ அப்போ இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். T2 minus T1 it's equal to T4 minus T3. T2ங்கிறது A minus 18. T4 அப்படிங்கிறது -3 minus B. ஸோ இந்த டேர்ம் இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா A plus B it's equal to 18 minus 3 என்ன வந்துடும் அப்படின்னா 15. அப்போ A plus B அப்படிங்கிறது 15. ஒரு அப்ளிகேஷன் சம் இது ஏபிஎன் ஜிபியை பொறுத்த வரைக்கும். ஸோ முதல் வரிசையில் எவ்வளோ இருக்கைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 20. மொத்தமா இது முதல் வரிசை. இதே போல எத்தனை போயிட்டு இருக்கு அப்படின்னா 30 வரிசை போயிட்டு இருக்கு. இரண்டாவது வரிசையில என்னது அப்படின்னா 2 இருக்கைகள். இப்ப இருக்கைகள் அப்படின்ல இருக்கைகள், அதை அப்படியே கரெக்ஷன் பண்ணிங்க, இருக்கைகள். 22, 24 இப்படியே போயிட்டே இருக்கு. 30 வரிசை. லாஸ்டா என்ன கேட்குறாங்க அப்படின்னா டு ஃபைண்ட் அதுல இருக்கக்கூடிய சேர்ஸோட கவுண்ட் என்ன. ஃபர்ஸ்ட் இருக்கிறது எவ்வளோ? 20. அதுக்கு அடுத்தது 22. அதுக்கு அடுத்தது 24. அப் டு இது வரைக்கும் அது தெரியாது. ஆனா எத்தனை இருக்கு வரிசை? 30 வரிசை இருக்கு மொத்தமா. அப்போ 30 நம்பர் இருக்குன்னு அர்த்தம். அப்ப A ஈக்குவல் டு 20, D ஈக்குவல் டு 2, N ஈக்குவல் டு 30. ஃபார்முலால என்ன பண்ணிடலாம்? அப்ளை பண்ணிடலாமா?
என்ன அப்படின்னா Sn ஈக்குவல் டு n/2 பிளஸ் 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. இப்ப நீங்க கேட்கலாம், ஒவ்வொரு தடையும் இந்த ஃபார்முலாவை எழுதுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க ஒரு தடவை ஃபார்முலாவை படிச்ச உடனே மைண்ட்ல வந்து ஃபிக்ஸா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு முறையும் சம்ம ஒர்க் அவுட் பண்றப்ப எழுதணும். அப்படி எழுதுனா மட்டும்தான் நமக்கு யூஸ். சரிங்களா? எப்போதுமே ஃபார்முலா கையை விட்டு போகாது. அதனாலதான் உங்களுக்கு ஒவ்வொரு தடையும் நான் சம் போடுறப்போ ஒரு தடையும் எழுதுறேன். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை டைரக்டாவே அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். பட் ஆனா அது தேவை கிடையாது. அது லாஜிக்கலி எரர். சைக்காலஜிக்கலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு தடையும் ஃபார்முலாவை எழுதணும். அப்ப S30 டிவைடட் பை 2 2 ஆஃப் 20 பிளஸ் n 30 minus 1 into d. So 15, 40, 29 into 2. 40, 58. 15 into 98. So 100 into 15 அப்படிங்கிறது 1500. அதில் 250 மட்டும் இல்லை. அப்போ 30. அப்போ 1470. இது ஆப்ஷன் ராங். இதை மாத்திடுறீங்க. 1470. பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஜிபி 9 3 1 இதுல to find eighth term. So a equal to 9, r equal to 9 bar 3, 3 bar 9, 1 bar 3. So Tn it's equal to a power r n minus 1. T8 equal to a is 9 into 1 bar 3 power 8 minus 1. 9 into 1 bar 8, 1 bar 3 whole power 7. So 3 square இதில் ஒன்று போயிடும். 3 power 5. 3 power 5ங்கிறது 1 bar 243. ஏன்னா 3 power 4 அப்படிங்கிறது 81. 3 power 5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த டேர்ம் வந்துடும். ஓகே, given. ஸோ பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிபி
ஸோ நம்பர் 1 ஜிபியை பொறுத்த வரைக்கும் இந்த உறுப்புகள் என்ன அப்படின்னா தொடர் என்ன அப்படின்னா 3 உறுப்புகள் எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 5, எக்ஸ் பிளஸ் 12, எக்ஸ் பிளஸ் 15. ஓகே. ஸோ டு ஃபைண்ட் என்ன அப்படின்னா எதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா R1, R2, R3 இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா R2 டிவைடட் பை R1 இட்ஸ் ஈக்குவல் டு R3 டிவைடட் பை R2 இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இங்க என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 12 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 5. இங்க எக்ஸ் பிளஸ் 15 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 12. அது மீனிங் புரியுதா? இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணப்ப என்ன கிடைக்குது பாருங்க. எக்ஸ் பிளஸ் 12 எக்ஸ் பிளஸ் 12 அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 12 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 44 24 எக்ஸ்னு இங்கே கிடைக்கும். இந்த டேர்ம் இங்கே போயிடுச்சு அப்படின்னா எக்ஸால் இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 15 எக்ஸ் 5ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 5x பிளஸ் 5 இன்ட்டு 5 75. ஸோ எதெல்லாம் கேன்சலேஷன் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சலேஷன் பண்ணிடலாம். இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கும் இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கும் கேன்சலேஷன் ஆகிடும். பேலன்ஸ் இங்கே 24x இருக்கு, இங்கே எவ்வளோ இருக்கு அப்படின்னா 20x இருக்கு. ஸோ என்னவா மாறும் அப்படின்னா 4x. இங்கே என்ன அப்படின்னா 20x, இது என்ன 4x, அப்போ 4x மட்டும் இங்கே இருக்கும். இங்கே மைனஸ் 44ல் பிளஸ் 75 அப்படிங்கிறத சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 14ல 5 போயிடுச்சுன்னா 9, அடுத்த 3, 13ல 7 போயிடுச்சுன்னா 6, 4x equal to minus 69, x equal to minus 69 divided by 4. ஒன் ஃபைவ் 17 இந்த மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணப்போ 1 டைம்ஸ் இருக்கும். 29 அப்படிங்கிறது 7, 17.5 வருது. ஸோ நியர்பை என்ன அப்படின்னா 18, minus 18. இந்த கொஸ்டின் எடுத்துங்க. ஸோ 10வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கூடுதல் தான் இதில் கண்டுபிடிக்க முடியும். அப்போ கூடுதல் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, முதல் உறுப்புலேருந்து இன்னொரு உறுப்போட கூடுதலை கண்டுபிடிச்சோம். இப்போ 1 இருக்கு, 2, 3, 4. இப்போ முதல் 3 உறுப்புகளின் கூடுதல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6. முதல் 4 உறுப்புகளின் கூடுதல் 10. இப்போ 10லேருந்து 6 கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன கிடைச்சிடும்? 4 கிடைச்சிடும். மீனிங் சொல்றது புரியுதா? ஸோ அந்த ட்ரிக்ஸை நம்ம யூஸ் பண்ணி இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். நமக்கு யாரு தேவை அப்படின்னா T10 அப்படிங்கிறவர் தேவை. T10 தேவை அப்படின்னா கண்டிப்பா S9 கண்டுபிடிக்கணும். அப்புறம் S10 கண்டுபிடிக்கணும். அப்ப S9 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்க 9 ஸ்கொயர் பிளஸ் 3 இன்டூ 9 டிவைடட் பை 2. அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 இன்டூ 81 பிளஸ் 3 இன்டூ 9 27 டிவைடட் பை 2. இப்போ 5 இன்டூ 81 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 400 and then 405 plus 27 divided by 2. இப்ப இந்த 405 இருக்கு, 27 இருக்கு. 7 5 என்ன அப்படின்னா 7 and 5 அப்படிங்கிறது 12, பேலன்ஸ் 1, 3, 4. 432 divided by 2. ஸோ அடிச்சிட்டோம் அப்படின்னா 216. S10 equal to 5 of 10 the whole square plus 3 of 10 divided by 2. 5 of 10 square அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 5 into 100 plus 30 divided by 2. So 530 divided by 2. அப்ப 265. அப்ப T10 அப்படிங்கிறது S10லேருந்து S9 சப்ட்ராக்ட் பண்ணா கிடைச்சிடும். அப்ப என்ன வரப்போகுது? 265 minus 216. ஆன்சர் 14. அதாவது இப்ப எனக்கு 10வது நம்பர் வேணும் அப்படின்னா 10 நம்பரோட கூடுதல்ல இருந்து 9 நம்பரோட கூடுதலை நம்ம சப்ட்ராக்ட் பண்றப்ப நமக்கு 10வது நம்பர் என்னங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா எதுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இந்த 40 கொஸ்டின்ஸோட என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. ஓகே, தேங்க்யூ.